லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். டாட், யார் இவரு? நான் இவரை பார்த்ததே இல்ல. ஆனா என் பேரை கரெக்டா சொல்றாரு. சாஸ்திரிக்கு நம்மளை பத்தி எல்லாம் நல்லா தெரியுமா? எப்பவுமே சாஸ்திரியை நான் தனியா தான் போய் பார்ப்பேன். அதனாலதான் உனக்கு அவரை தெரியல. சாஸ்திரி ரொம்ப பிரபலமான பிரசன்ன ஜோதிடர், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். இவர் சோலி போட்டு பார்த்து எதிர்காலத்துல என்ன நடக்குங்கிறத ரொம்ப சரியா கணிச்சு சொல்லிடுவாரு. இது வரைக்கும் நான் இவரை கேட்காம எதுவுமே செஞ்சதில்லை. இவர் சொல்லி நான் செஞ்ச விஷயம் எதுவும் இது வரைக்கும் தப்பானதே இல்லை. நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்றதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணம். எல்லா விஷயத்தையும் இவர்கிட்ட கேட்டு சொல்லி செய்வேன். ஏனோ தெரியல, அபி அக்ரிமெண்ட் விஷயத்தை பத்தி மட்டும் இவர்கிட்ட கேட்காமலே விட்டுட்டேன். அதுதான் இப்ப தப்பா போச்சு. இனிமேலும் அக்ரிமெண்ட் விஷயத்தை பத்தி கேட்காம இருக்கக்கூடாது தான் சாஸ்திரி நம்ம வீட்டுக்கு வர சொன்னேன். சாஸ்திரி சோலி போட்டு பார்த்து அவர் என்ன சொல்றாரோ அதுபடியே செஞ்சிட வேண்டியதுதான். டாட், சாஸ்திரி அபி கூட அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லிட்டா நீங்க பண்ண மாட்டீங்களா? கண்டிப்பா பண்ண மாட்டேன். சாஸ்திரி சோலி உருட்டி பார்த்து அபி கூட அக்ரிமெண்ட் சைன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும். கடவுளே, அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். அம்மா, நீங்க அம்மன் கிட்ட மனமுருகி வேண்டுனதை நான் கவனிச்சம்மா. உங்க வேண்டுதல் என்னன்னு எனக்கு சரியா தெரியல. ஆனா அந்த வேண்டுதலுக்கு அம்மன் செவிசாய்க்க நான் ஒரு யோசனை உங்களுக்கு சொல்லட்டுமா? சொல்லுங்க ஐயரே. இன்னைக்கு அம்மனுக்கு விசேஷமான அபிஷேக பூஜை நடக்க போகுது. பூஜை நடக்கும்போது பக்தர்கள் எல்லாரும் சேர்ந்து அம்மனை நினைச்சு வேண்டி பாடுவாங்க. அம்மன் அந்த பாட்டை கேட்டு மனசு குளிர்ந்து போய் பாடினவங்க வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பாங்கிறது இந்த கோயிலோட ஐதீகம். பூஜை நடக்கும்போது நீ பாடுறியாமா? அம்மா தாயே, நீயே வந்து என்ன பாட கூப்பிடுறதா நினைச்சு நான் பாடுறேன் தாயே. என் வேண்டுதலை நிறைவேத்து. சரிங்க ஐயரே, நான் பாடுறேன். நல்லதுமா. சோழிய கூட இந்த சோழி நடக்க போறது எல்லாமே சொல்லிடும். நான் வீசின எல்லா சோழிக்கும் அர்த்தம் புரிஞ்ச எனக்கு
இந்த தனியா போய் நிக்கிற இந்த ஒரு சோழிக்கு மட்டும் அர்த்தம் புரியலையே. சரி, அர்த்தம் தெரியாத சோழிகளை விட்டுடலாம். அர்த்தம் தெரிஞ்ச சோழிக்கு விடைய சொல்லுவோம். வர்மா சார், நீங்க அக்ரிமெண்ட் போட போறேன்னு சொன்னீங்களே, அது ஒரு பொண்ணை நம்பிதானே? ஆமா சாஸ்திரி. சாஸ்திரி எப்படி சரியா சொல்றாரு? அந்த பொண்ணு பேரு அம்மனோட அவதாரத்துல ஒண்ணா? ஆமா சாஸ்திரி, அந்த பொண்ணு பேரு அபிராமி தானே? அபி கூட அக்ரிமெண்ட் போட யாரு முடிவு பண்ணது? நான் தான் முடிவு பண்ண சாஸ்திரி. அபி ஹஸ்பண்ட் என்கிட்ட கொஞ்சம் பணம் கடனா வாங்கியிருந்தாரு. அது அவரால் திருப்பி தர முடியல. அதனால தான் அபிய ரவீனா கம்பெனி மேனேஜராக்க நீங்க நினைச்சீங்க. ஆனா அபி உங்க பேச்ச கேட்காம அவ புருஷன் சஞ்சீவ உங்க கம்பெனிக்கு பார்ட்னராக்க கேட்டிருக்கான். நீங்களும் வேற வழி இல்லாம அதுக்கு ஒத்துக்கிட்டு அக்ரிமெண்ட் சைன் பண்ண போறீங்க. என்ன இந்த சாஸ்திரி எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி இவ்வளவு சரியா சொல்றாரு? என்ன வர்மா சார், நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க சாஸ்திரி. வர்மா, நீங்க நினைக்கிற மாதிரி அபி சாதாரண பொண்ணு கிடையாது. வைராகியம் உள்ளவ. அவ நினைச்சதை செஞ்சு முடிக்காம விடமாட்டா. உங்க கம்பெனியே 10 மடங்கு மேல கொண்டு போக போற. நீங்க ஆரம்பிக்க போற கம்பெனியே அபியை விட யாரும் உச்சத்துக்கு கொண்டு போக முடியாது. ஏன்னா அபியோட ஜாதகம் அப்படி. அபி போற இடம்லாம் அதிர்ஷ்டம் கொழிக்கும். அபி தொட்டதெல்லாம் பொன்னாகும். அபி உங்க கம்பெனில வேலை செய்யற காலம் முழுக்க உங்களுக்கு பணமழை பொழியும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், அபி உங்களுக்கு பணத்தையும் புகழையும் பேரையும் சம்பாதிச்சு கொடுத்தா கூட அவ உங்களுக்கு கட்டுப்பட மாட்டா. கட்டுப்படுத்தவும் முடியாது. நீங்க எதிர்த்து நின்னா உங்களை ஏறி மிதிச்சிட்டு போயிட்டே இருப்பா. ஏன்னா அந்த பொண்ணோட குணம் அப்படி. அபி அடங்கி போற ஒரே இடம் அவளோட புருஷனுக்கும் பிள்ளைக்கும் மட்டும்தான். அதை தாண்டி அவ ஆயுள் முடியற வரைக்கும் யாராலையும் அவளை எதுவும் பண்ண முடியாது. இத நான் சொல்லல, சோழி சொல்லுது. என்னோட அனுபவத்துல அபிக்கு வந்த மாதிரி வேற யாருக்கும் இவ்வளவு அற்புதமா சோழி வந்ததே இல்லை. அபி ஒரு அவதாரிணி. அவளை உங்க கூட வச்சிருக்கிறது உங்க பாக்கியம். முடிஞ்சா அந்த பொண்ண ஆராதனை பண்ணுங்க. ரவீனா, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிமா. தேங்க்ஸ். வர்மா, உங்க பொண்ணு இந்த வருஷம்
விருது வாங்க போறா. அதே நேரம் அந்த அபியால இந்த கம்பெனி மேல உச்சத்துக்கு போக போகுது. அப்ப அபி கூட அக்ரிமெண்ட் போட்டுடலாம்ல சாஸ்திரி? என்ன வர்மா நீங்க, நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க அக்ரிமெண்ட் போடலாமான்னு கேக்குறீங்க? போடுங்க. போட்டு அந்த அபிய வச்சு உங்க பொண்ணோட கனவை நிறைவேத்துங்க. சிறந்த பெண் தொழிலதிபர் விருது வாங்கி கொடுங்க. என் மனசுல இருந்த குழப்பத்தை நீங்க நீக்கிட்டீங்க சாஸ்திரி. அப்புறம் வர்மா, உங்ககிட்ட தனியா முக்கியமான ஒரு விஷயம் பேசணும். வர்மா சாரும் சாஸ்திரியும் என்ன மேடம் பேசிப்பாங்க? நானும் உங்க கூட தானே இருக்கேன், எனக்கு எப்படி தெரியும்? பேசாம இருங்க. நான் சொன்னதை எல்லாம் நீங்க உங்க மனசுல வச்சுக்கிட்டு பார்த்து ஜாக்கிரதையா இருங்க வர்மா. சரிங்க சாஸ்திரி. அதோட அந்த பொண்ணுக்கு உடனே ஃபோன் பண்ணி அக்ரிமெண்ட் போட வர சொல்லுங்க. உடனே சொல்லிடுறேன் சாஸ்திரி. வாங்க. அப்ப நான் வரேன் வர்மா. வாங்க சாஸ்திரி. வர ரவீனா. வாங்க. மேனேஜர் சார், நீங்க அபிக்கு ஃபோன் பண்ணி அவங்க கிட்ட கன்ஃபியூஷனுக்கு சாரி கேட்டு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணலாம்னு சொல்லி ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு வர சொல்லுங்க. என்ன யோசிக்கிறீங்க? போய் பேசுங்க. ஓகே சார். அப்புறம் அபி கிட்ட கொஞ்சம் பணிவாவே பேசுங்க. ஓகே சார். ரவீனா, நீ வா, நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸுக்கு போலாம். இந்த ஜோசியர் வந்து என் பிளானையே கெடுத்து விட்டுட்டாரு.
இனிமே டாட் அபி கூட அக்ரிமெண்ட் சைன் பண்றத தடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அம்மா, நீ என்ன நினைச்சு வேண்டி பாடினன்னு தெரியலம்மா. ஆனா இந்த ஆத்தா கண்டிப்பா நீ பாடின பாட்டுக்கு மனசு இறங்கி இருப்பா. நிச்சயமா உன் வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பா. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அம்மா தாயே, ஐயர் சொன்ன வார்த்தை பழிக்கணும். நீ எனக்கு உதவி செஞ்சு இன்னைக்கு அக்ரிமெண்ட் சைன் ஆகணும். நான் சஞ்சீவ பெரிய ஆளா கோடீஸ்வரனா மாத்தி அந்த ஸ்ரீஜா கிட்ட நான் விட்ட சவால்ல ஜெயிச்சு காட்டணும்மா. அதுக்கு நீதான் எனக்கு உதவணும். பர்மா மேனேஜர் கூப்பிடுறாரு. சஞ்சீவ், ஒரு நிமிஷம் போன் பேசிட்டு வந்துடுறேன். ஹலோ அபி மேடம், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லுங்க சார். வர்மா சார் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண போறதா உங்ககிட்ட சொல்ல சொன்னதுக்கு சாரி சொல்ல சொன்னார் மேடம். தாயே, நீ என் வேண்டுதலுக்கு செவி சாச்சிட்ட. வர்மா சார் ஏதோ சின்ன கன்ஃபியூஷன்ல தப்பான முடிவு எடுத்துட்டாராம். அதை நீங்க பெருசா எடுத்துக்க வேண்டாம்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னார் மேடம். அக்ரிமெண்ட் சைன் பண்ண உங்களை உடனே கிளம்பி ரிஜிஸ்டர் ஆபீஸ் வர சொன்னார் மேடம். சார், வர்மா சாருக்கு இனிமே எந்த கன்ஃபியூஷனும் வராதே? அதெல்லாம் எதுவும் வராது மேடம். வர்மா சார் உங்க கூட அக்ரிமெண்ட்ல சைன் பண்றதுல 100% இன்ட்ரெஸ்டா இருக்காரு மேடம். நீங்க உடனே சஞ்சீவ் சாரை கூட்டிக்கிட்டு ரெஜிஸ்டர் ஆபீஸ் வாங்க மேடம். சரி சார், நானும் சஞ்சீவும் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்துடும். நான் வைக்கிறேன். சரிங்க மேடம், போனை வச்சிருங்க. அபிக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. அதான் எல்லாம் அவளுக்கு சாதகமாவே நடக்குது. தாயே நீலி தேவி, இன்னையோட 3 நாள் யாகம் முடிஞ்சிடுச்சு. 9 நாள் யாகத்துல மிச்சம் 6 நாள் யாகம் இருக்கு. அதையும் சரியா செஞ்சு முடிச்சிட்டா அந்த அபி குழந்தையோட சக்தியை நிர்மூலமாக்கி இந்த யாகத்துல இறக்கி உனக்கு சமர்ப்பணம் பண்ணிடுவேன். அதுக்கு இந்த 6 நாள் யாகத்திலையும் நீ எனக்கு துணை இருக்கணும். குருவே. என்ன? இல்ல, சாப்பாடு இல்லாம உங்களை வருத்திக்கிட்டு நடத்துற இந்த ஏகம் உங்களுக்கு தேவைதானா? இல்ல குருவே, அறத்துக்கு ஒரு அவதாரம் அழிவுக்கு ஒரு அவதாரம்னு எடுத்த காளியும் நீலியும் ஒண்ணுதான்னு நீங்க தான் எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க. நீலிய நீங்க மந்திரத்திலையும் செய்யற யாகத்திலையும் கட்டுப்படுத்தி தான் நீங்க நினைச்சதை அடையிறீங்க. ஆனா அது ஒரு கட்ட தவறி பிள்ளையானா அவளே இறங்கி உங்களை அழிச்சிருவா.
ஏன்னா அவ ஒரு பக்கம் நீலியா மந்திரத்துக்கு கட்டுப்பட்டாலும் இன்னொரு பக்கம் காளியா பாசத்துக்கு கட்டுப்படுறா. வர வர எனக்கு உபதேசம் பண்ற அளவுக்கு நீங்க 2 பேரும் வளர்ந்துட்டீங்களா? என்ன இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த அபி குழந்தைய அழிக்காம விட மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன பத்தி தெரியும் உங்களுக்கு. குருவே, இப்பவும் உங்களுக்காக எங்க உயிரை கூட மாச்சிக்க தயாரா இருக்கும். ஆனா உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிற எண்ணத்துல தான் சொல்றோம் குருவே. உங்க அக்கறைய ஓரமா வச்சுட்டு என் யாகத்துல எந்த தொல்லையும் கொடுக்காம இருங்க. அது போதும் எனக்கு. சஞ்சீவ், வர்மா சார் மேனேஜர் கால் பண்ணாரு. போலாமா? நம்ம வர லேட் ஆகுங்கிறதுக்கு ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா போலாம். சரி வா போலாம். சஞ்சீவ், ஒரு நிமிஷம்.